right? ஏதாவது டவுட் இருக்காமா இதுல? So first வந்து food crops பார்த்தோம். Food cropsல வந்து rice, wheat, jowar, bajra, barley, pulses இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? So the second type of crops which we are going to learn is about cash crops. The crops which are cultivated for commercial purpose are called cash crops. அதாவது வியாபார நோக்கத்துக்காக மட்டுமே பயிரிடப்பட்டால் அந்த பயிர்களுக்கு பேர் என்ன? cash crops. பணப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம், right? And these crops includes sugarcane, tobacco, fiber crops. Fiber crops அப்படிங்கிறது என்ன? cotton, jute ல இருந்து fiber crops and oil seeds. So sugarcane, tobacco, cotton, jute, oil seeds are the cash crops. So business காக மட்டுமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே வளர்க்கிற crops தான் இந்த cash crops, right? சரி, you will get a distinguish food crops, cash crops கேட்பாங்க. இது வந்து புக் பேக் டிஸ்டிங்விஷ்ல கேட்பாங்கம்மா. இப்போ ஃபுட் கிராப்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ கேஷ் கிராப்ஸ்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபுட் கிராப்ஸ் ஆர் த கிராப்ஸ் தட் ஆர் grown ஆர் த சோல் யூஸ் ஆஃப் ஹியூமன் கன்சம்ஷன் இல்லையா? நாட் ஆர்ட்ஸ் grown ஃபார்ம் அது, சரியா? தட் இஸ் grown ஃபார் த சோல் யூஸ் ஆஃப் ஹியூமன் கன்சம்ஷன். ஸோ நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஹியூமன் கன்சம்ஷனுக்காக மட்டுமே பயிரிடப்பட்டால் அது வந்து ஃபுட் கிராப்ஸ். The food crops are crops that are grown for the sole use of human consumption. Example, paddy, millets and pulses. இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதினா போதும் food cropsல. And cash cropsல பாரு, the crops which are cultivated for commercial purpose. அதாவது வியாபார நோக்கத்துக்காக மட்டுமே கல்டிவேட் பண்ணா அது cash crops, பணப்பயிர், right? And example, sugarcane, tobacco and fiber crops, right? So food crops are crops that are grown for the sole use of human consumption, right? Example, paddy, millets and pulses. Cash crops, the crops which are cultivated for commercial purpose are called cash crops. இது வந்து very important distinguish, repeated கேட்கக்கூடிய ஒரு distinguish உனக்கு, சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா? So first cash crops. Cash cropsல first நம்ம பார்க்க போறது sugarcane. India is the second largest producer in the world. அதாவது sugarcane productionல வந்து இந்தியா தான் second largest producer in the world, worldலயே. And this crop provides raw material for sugar industry, which is the second largest industrial category of our country. So நம்மளோட first வந்து textile industry தான் largest category industryல. அதுல second largest industrial category ன்னு பார்த்தோம்னா அது sugar industry தான். ஏன்னா raw material நிறைய கிடைக்குது இல்லையா? So this crop provides raw material for sugar industry. Sugar industry ஓட main raw material எது? sugarcane தான் இல்லையா? சர்க்கரை ஆலைக்கு raw material எது? கரும்பு தானே? So this provides raw material for sugar industry, which is the second largest industrial category of our country. And beside providing sugar, gur and kandasari, it supplies molasses for alcohol industry and bagasse for paper industry. So நமக்கு அந்த சுகர் இண்டஸ்ட்ரியில இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது? அந்த சுகர் கேன்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஜூஸ் இருக்கு இல்லையா? அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சுகர், கர், கண்டசாரி. அதாவது நம்ம கிறிஸ்டல் சுகர், ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா? அது தயார் பண்றோம். அப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, இதெல்லாம் நம்ம அது கரும்பு சாறுல இருந்து தான் தயார் பண்றோம். அண்ட் இட் ஆல்சோ சப்ளைஸ் molasses ஃபார் ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி. molasses அப்படிங்கிறது வந்து அந்த நமக்கு தேவையான அந்த லைக் ஒயிட் சுகர், கிறிஸ்டல் சுகர், அதுக்கப்புறம் வெல்லம், கண்டசாரி அதெல்லாம் எடுத்த உடனே அடியில வந்து ஒரு டார்க் கலர் சிரப் தங்கிடும். அந்த டார்க் சிரப் வந்து ஆல்கஹால் இண்டஸ்ட்ரிக்கு போகும் ஃபார் மேக்கிங் ஆல்கஹால், ரைட்? அந்த டார்க் கலர் சிரப், அந்த செடிமெண்ட் அடியில தங்குற அந்த செடிமெண்ட் தான் molasses. அடுத்தது பேகசி. பேகசி அப்படிங்கிறது வந்து அந்த கரும்பு சக்கை, இந்த ஜூஸ் எடுத்துட்ட உடனே அந்த சக்கை இருக்கு பத்தியா? அது வந்து தட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பேப்பர். பேப்பரோட இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியலே உட்பல்ப்பும் பேகசியும் தான். இந்த கரும்பு சக்கையில இருந்து தான் பேப்பர் தயார் பண்றாங்க. கரும்பு சக்கையும் மரக்கூழ், இது ரெண்டு தான் முக்கியமான ரா மெட்டீரியல். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் சும்மா லைட்டா ஆட் பண்ணுவாங்க. ஆனா மேஜர் ரா மெட்டீரியல் எது பேப்பர் தயார் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேகசி அண்ட்
wood pulp. இது ரெண்டு தான் பேப்பர் தயார் பண்றதுக்கு முக்கியமான raw material. So besides providing sugar gur and kandasari, it supplies molasses for alcohol industry and bagasse for paper industry. அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எல்லாமே என்னது raw material வேற வேற இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆயிடும். ரைட்? India is ranked third in sugar production. நல்லா கவனி. Sugarcane productionல அதாவது கரும்பு உற்பத்தியில வந்து நம்ம second largest producer. ஆனா சக்கரை உற்பத்தியில third in the world next to Cuba and Brazil. Right? So third in the sugar production, not sugarcane, sugar productionல third in the world after Cuba and Brazil. At the state level, Uttar Pradesh is the leading producer. அதனால்தான் உத்தர பிரதேஷ் பீகார் தான் நம்ம sugar bowl of India அப்படின்னு சொல்லுவோம். So இது வந்து one wordல உனக்கு வரலாம். மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. சுகர் பவுல் ஆஃப் இந்தியா எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார். இல்ல உத்தரப்பிரதேஷ் மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுவும் எழுதலாம். ஏன்னா அந்த பெல்ட் ஃபுல்லாவே வந்து நிறைய சுகர் இண்டஸ்ட்ரியும் இருக்கு, சுகர் கேன் க்ரோயிங் ரீஜனும் நிறைய இருக்கு. ஸோ உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார் இஸ் காமன்லி நோன் ஆஸ் சுகர் பவுல் ஆஃப் இந்தியா. ரைட்? இதுல ஏதாவது டவுட் இருக்காமா? இதுல இருந்து உனக்கு நிறைய ஒன் வேர்ட் வரும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோ. So next to sugarcane, another important, the most important cash crop அப்படின்னு சொன்னோம்னா அது cotton தான். So cotton is the most important cash crop of India. It provides raw material to the largest industry of India because textile industry தான் நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே largest industry அதுதான். அதுக்கு raw material supply பண்றது இந்த cotton. Yeah, cotton is the raw material for cotton textile industries in India. So it provides raw material to the largest industry of India. India ranks second next to China in the production of cotton. So China தான் வந்து leading producer of cotton in the world. So Chinaக்கு அடுத்தபடியா யார் இருக்கிறது அப்படின்னா இந்தியா தான். About 79% of the total area and production in the country were contributed by 4 states, namely Gujarat, Maharashtra, Andhra Pradesh and Punjab. இந்த 4 states தான் நம்ம இந்தியாவோட 79% of total production produce பண்றது இந்த 4 states தான். மீதி இருக்கிற 31% வந்து sorry 21% வந்து மத்த states. சரியா? So cotton ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு cash crop. India, this supplies a raw material to the largest industry because cotton textile industry is the largest industry in the country. அதுக்கு raw material supply ஆகிறது இந்த cotton தான். And India ranks second next to China. இல்லையா? First வந்து China, next worldல largest producer of cotton அப்படின்னா அது இந்தியா தான். Right? இதெல்லாம் all these things you will get in one word. Do you have any doubt? So next important cash crop next to sugarcane and cotton is jute. It is a tropical fiber crops, grows well in the alluvial soil. It provides raw material for jute industry. It is used for manufacturing of gunny bags, carpets, hessian, ropes and strings, then rugs, clothes, tarpaulins, upholstery, etc. West Bengal is the leading state both in cultivation and production of jute. So, jute is a tropical fiber crops. அதாவது ஒரு வெப்ப மண்டலத்துல வளர்ற ஒரு இழை பயிர் fiber crops. இல்லையா? So, cotton, jute இது எல்லாமே fiber crops. Right? It grows well in the alluvial soil. Alluvial soil இது நல்லா வளரும். Alluvial soil என்ன வண்டல் மண். And it provides raw material for jute industry. எல்லா ஜூட் இண்டஸ்ட்ரிக்கும் இந்த ஜூட் ஃபைபர் தான் என்னது ரா மெட்டீரியல். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கன்னி பேக்ஸ். கன்னி பேக்ஸ் என்ன? கோணிப்பை. கார்பெட்ஸ், கம்பளம், கீழே கார்பெட் போடுவாங்க இல்லையா அது. தென் ஹெசைன்னாலும் ரோப் மாதிரி தான் அதுவும். ரோப்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அதாவது நூலிடை அப்படின்னு சொல்லுவோம்ல, கயிறு மாதிரி திரிக்கிறது. சணல் கயிறுலாம் இருக்கு இல்லையா அது. நூல் மாதிரி இருக்கும் சணல் கயிறும். ரக்ஸ், ரக்ஸ்னா போர்வை, கம்பளி போர்வை மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கிற போர்வைகள் ரக்ஸ். க்ளோத்ஸ், துணி. ஜூட்ல என்ன பண்றாங்க இப்பெல்லாம்? இப்ப ஜூட் பேக் எல்லாம் வருது இல்லையா, கட்டப்பையெல்லாம் எடுத்துட்டு போறோம்ல, ஜூட் பேக். தென் டார்பாலின், மழையில் நனையாம இருக்கிறதுக்காக மேல கவர் பண்றது. அப்ஹோல்ஸ்ட்ரி, அப்ஹோல்ஸ்ட்ரி அப்படின்னா திரைச்சீலைகள் அப்படி சொல்லலாம். அதாவது
குஷனுக்குள்ள வைக்கிறது அப்படி கூட சொல்லலாம், ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து ஜூட் இண்டஸ்ட்ரியில வந்து மேனுஃபேக்சர் பண்ற சில வெரைட்டி ஆஃப் கூட்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஜூட். So West Bengal is the leading state both in cultivation and production of jute, because நம்ம இந்தியாலே வந்து ஜூட் நிறைய வளரக்கூடிய ஜூட் பிளான்ட் வளரக்கூடிய இடமும் வெஸ்ட் பெங்கால் தான். அண்ட் ஜூட் ப்ரொடக்ஷனும் அதிகமா இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் தான். சரியா? ஸோ ஜூட் பிளான்ட் பக்கத்துல இருக்கிற இதை பாரு, இந்த மாதிரி தான் அந்த பிளான்ட் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கேன் யூ see the jute plant here? தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? பச்சையா இருக்கும் ஜூட் பிளான்ட். அதோட இது இருக்கு இல்லையா, பார்க் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ஒரு 2-3 வாரத்துக்கு அப்படியே ரன்னிங் வாட்டர்ல சோப் பண்ணுவாங்க, ஊற வைப்பாங்க. அதுவும் எப்படி இருக்கணும்? ஃப்ரெஷ் ரன்னிங் வாட்டரா இருக்கணும். அதனாலதான் இந்த கிராப்ஸ் எல்லாமே வந்து ரிவர் பக்கத்துலயே பயிரிடுவாங்க. அப்படியே ரிவர்ல போட்டு வச்சிருவாங்க. ஸோ அந்த ரன்னிங் வாட்டர்ல அது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும். ஊறி என்ன ஆகும் அப்படின்னா அவுட்டர் பார்க் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். அப்ப அவுட்டர் பார்க்க உரிச்சு அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, நார் நாரா எடுப்பாங்க. சரியா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் பண்ணி அந்த பிளான்ட்ல இருந்து அவுட்டர் பார்க், அதாவது மேல இருக்கிற அந்த நம்ம இதுல நார் எடுப்போம் பத்தியா, வாழை மரத்துல இருந்து நார் எடுப்போம் பத்தியா, அதே மாதிரி ப்ராசஸ் தான் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு என்ன பண்ணுவாங்க, நார் நாரா எடுப்பாங்க. ரைட்? சோ இதுல ஏதாவது டவுட் இருக்காமா? So next cash crop la nama paaka poradhu oil seeds. Oil seeds, the premier source of fat in the Indian diet, are derived from number of crops like groundnut, rapeseed, mustard, sesame, linseed, sunflower, castor seed, cotton seed, niger seed, etc. சரி, ஆயில் சீட் அப்படிங்கிறது என்ன? அதாவது எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, இது வந்து நம்ம உனக்கே தெரியும், இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ இம்பார்ட்டன்ட் இன்கிரிடியன்ட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட் இல்லையா? எண்ணெய் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, சமைக்க முடியாது. சமைக்கலாம், ஆனா டேஸ்ட் இருக்காது இல்லையா? ஸோ நம்ம ஆல் ஃப்ரைட் ஐட்டம் we are using only the oil இல்லையா? ஃபுட் ஆயில், எடிபிள் ஆயில நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆயில் சீட்ஸ் த பிரீமியர் சோர்ஸ் ஆஃப் ஃபேட், நம்மளோட உணவுல கொழுப்பு சத்தை அதிகப்படுத்துறது எது அப்படின்னா இந்த ஆயில் சீட்ஸ் தான். It is supposed to be a very important source of fat in the Indian diet, and they are all derived from the number of crops. எதுல இருந்து அந்த எண்ணெயை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா கிரவுண்ட் நட் அப்படிங்கிறது என்ன? நிலக்கடலை, உனக்கே தெரியும் இல்லையா? அடுத்தது ரேப் சீட், மஸ்டர்ட், இது ரெண்டுமே என்னது? ஒரு வகையான கடுகு. தென் சீசம், எள்ளுல இருந்து எடுப்பாங்க எண்ணெய். அடுத்தது லின்சீட் அப்படிங்கிறது வந்து ஆளி விதை அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான். சன்ஃபிளவர், சூரியகாந்தி பூ, உனக்கே தெரியும் சூரியகாந்தி பூ. தென் காஸ்டர் சீட், காஸ்டர் என்னது? ஆமணக்கு எண்ணெய், கேள்விப்பட்டிருக்கியா? அதே மாதிரி காட்டன் சீட், அதாவது பருத்தி எண்ணெய். காட்டன் உள்ள வந்து ஒரு கருப்பு கலர்ல சீட் இருக்கும், அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, பருத்தி எண்ணெய் எடுப்பாங்க. அடுத்தது நைகர் சீட், அது நைகர் சீட்னா பேர் தமிழ்லயுமே. சோ இதுல இருந்து எல்லாத்துலயும் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய அத வந்து எல்லாத்தையும் அத நசுக்கினா என்ன ஆகும், அதுல இருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதுல இருந்து ஆயில் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த மரச்செக்கெல்லாம் பார்த்திருக்கியா? இப்ப எல்லாம் நிறைய இடத்துல நீ பார்த்திருக்கலாம் மரச்செக்கு. சோ அதுல ஆயில அந்த எள்ளு, வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஆயில். கீழே ஒரு பெரிய பாத்திரம் வச்சிருப்பாங்க, அந்த செக்கு சுத்திக்கிட்டே ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து என்ன ஆகும், அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் செடிமெண்ட் ஆக தான் அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக் ஆகும். So these provide oil and oil cake, which are used for making lubricants, varnish, medicine, perfume, candle, soap, manure and cattle feed. சரி, இந்த இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஆயில நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா லூப்ரிகன்ட். சோ லூப்ரிகன்ட் தயாரிக்க யூஸ் பண்றோம். லூப்ரிகன்ட் அப்படிங்கிறது என்னது? அது ஆயில், லூப்ரிகன்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அது தயாரிக்க யூஸ் பண்றோம். வார்னிஷ் பெயிண்ட்டுக்கு, மெடிசினுக்கு, பெர்ஃப்யூம் வாசனை திரவியங்கள், கேண்டில்
தயாரிக்க, சோப்பு தயாரிக்க, then manure and cattle feed. Manure அப்படிங்கிறது என்ன? உரம். உரம் தயாரிக்கிறதுக்கும் நம்ம இதுல இருந்து என்ன பண்றோம்? நிறைய பொருட்களை யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த ஆயில் கேக் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த ஆயில் கேக் என்னது? அந்த ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே மீதி இருக்கிறது பத்தியா சக்கை, அதுதான் ஆயில் கேக். அததான் என்ன பண்ணுவோம்? புண்ணாக்கு அப்படின்னு. சோ அது வந்து மாட்டுக்கு தீவனமா போகுது இல்லையா? இப்போ அந்த வேர்க்கடலையில இருந்து எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே மீதி இருக்கிறது என்னது? அந்த ஆயில் கேக். அதை வந்து மாட்டு தீவனமா கொடுக்குறோம். ரைட்? அதே மாதிரிதான் சீசம். அதையும் எக்ஸ்ட்ரா எள்ளை எடுத்துட்டு என்ன பண்றோம்? அந்த ஆயில் கேக் என்ன பண்றோம்? மாட்டுக்கு தீவனமா கொடுக்குறோம். சோ சில ஆயில் கேக்க வந்து மேன்யூரா யூஸ் பண்றோம், சில ஆயில் கேக்க வந்து கேட்டில் ஃபீடா யூஸ் பண்றோம். And Gujarat in India is India's largest oilseed producing state. Gujarat தான் இந்தியாவிலே வந்து என்னது? largest oilseed producing state ன்னு சொல்லலாம். In groundnut production, India is the second largest producer in the world after China. எல்லாமே சைனாக்கு அடுத்தது நாம தான் இருப்போம். ஏன்னா இந்தியா இஸ் டென்ஸ்லி பாப்புலேட்டட். நமக்கு தேவையான ஃபுட் கிராப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? நம்ம தான் தயார் பண்றோம். அதனாலதான் நிறைய கிராப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் லீடிங் ப்ரொடியூசரா இருப்போம் நெக்ஸ்ட் டு சைனா. சைனா கூட பார்த்தோன்னா பாரு, டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு இல்லையா? ஸோ ஹையஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அதனாலதான் அதோட எல்லாமே அதோட தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அதுவே தயார் பண்ணிக்கும். ஸோ அதனாலதான் சைனா லீட்ஸ் இன் த வேர்ல்டு இன் மெனி ப்ரொடக்ஷன். So India is the second largest producer in terms of groundnut, right? So ஏதாவது டவுட் இருக்கமா? So next இந்த மேப் பாரு, எங்கெல்லாம் சுகர் கேன், எங்கெல்லாம் காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ், டீ, காஃபி, ரப்பர் அண்ட் ஸ்பைசஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. இப்ப சுகர் கேன் பார்த்தா அப்படின்னா அந்த மேக்சிமம் ஏரியா பார்த்தனா பாரு, இங்கதான் சுகர் பவுல். யூபி அண்ட் பீகார் இதுதான் சுகர் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். காட்டன் பாரு, எங்கெல்லாம் பிளாக் சாயில் இருக்கோ அங்கெல்லாம் காட்டன் க்ரோஸ் வெல். ஜூட் பார்த்தேன் அப்படின்னா ஒன்லி வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கும் பாரு. ரைட்? அடுத்தது ஆயில் சீட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு பாரு, கொஞ்சம் கொஞ்சம் ஏரியால. ரைட்? டீ, காஃபி அப்படின்னு பார்த்தோம்னா டீ வந்து அசாம் தான் மேக்சிமம், அசாம் அண்ட் நீல்கிரிஸ். அடுத்தது பாரு காஃபி பாரு, கர்நாடகாவும் அந்த வெஸ்ட் பெங்கால் இந்த பெல்ட் மட்டும் தான் காஃபி இந்தியாவிலேயே. ரப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி கேரளா, கேரளால மட்டும் இருக்கு பாரு. ஸ்பைசஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் கேரளா மட்டும்தான். ஸ்பைசஸ், ரப்பர், நல்லா கவனி, ஸ்பைசஸ், ரப்பர், டீ இது மூணும் கேரளா தான். வேற எதுவுமே அந்த கேரளா ரீஜன்ல இருக்காது பாரு. ரைட்டா? ஏதாவது டவுட் இருக்காமா? சோ இது வரைக்கும் நம்ம ஃபுட் கிராப்ஸ் பார்த்தோம், கேஷ் கிராப்ஸ் பார்த்தோம், and the third one is plantation crops. Plantation crops are cultivated for the purpose of exports. These are cultivated in large estates on hilly slopes. Tea, coffee, rubber and spices are the major plantation crops of India. So nalla gavani, plantation crops are cultivated for the purpose of exports. அதாவது ஏற்றுமதி செய்யறதுக்காக மட்டுமே நம்ம plantation crops கல்டிவேட் பண்றோம். ரைட்? அண்ட் தே ஆர் கல்டிவேட்டட் இன் லார்ஜ் எஸ்டேட்ஸ், பெரிய பெரிய பண்ணைகள்ல, அதாவது எஸ்டேட்ஸ்ல பயிரிடப்படுற ஒரு வகை பயிர் வகை தான் இந்த பிளான்டேஷன் கிராப்ஸ். இது அதுவும் எஸ்பெஷலி ஆன் த ஹில் ஸ்லோப்ஸ். இந்த மாதிரியான பிளான்டேஷன் கிராப்ஸ் வந்து எங்க பயிரிடுறாங்க அப்படின்னா ஹில் ஸ்லோப்ஸ்ல தான். பிகாஸ் ஏன் நம்ம ஹில் ஸ்லோப்ஸ்ல பயிரிடுறோம் அப்படின்னா வாட்டர் ஷுட் நாட் ஸ்டாக்னேட் ஆன் த கிராப்ஸ். இந்த கிராப்ஸ்க்கு எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? தண்ணி தேங்கி நிக்க கூடாது. அதனாலதான் இந்த ஹில் ஸ்லோப்ஸ்ல பயிரிடுறாங்க. சோ வாட் ஆர் த பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்ட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம் உனக்கு. டீ, காஃபி, ரப்பர் அண்ட் ஸ்பைசஸ். டீ, காஃபி, ரப்பர் அண்ட் ஸ்பைசஸ். ஸ்பைசஸ்னா என்ன? வாசனை பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா? ஏலக்காய், ரைட்? கிராம்பு, பட்டை இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் ஸ்பைசஸ். இது எல்லாமே பிளான்டேஷன் கிராப்ஸ் தான். தே ஆர் கல்டிவேட்டட் ஆன் a large estates. ரைட்? இதுல ஏதாவது டவுட் இருக்காமா? So next plantation crop வந்து tea. So tea is a very important plantation crop. இந்த plantation cropல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? Tea, coffee, rubber, spices ன்னு பார்த்தோம் இல்லையா? So இப்போ one by one we are going to learn in detail about all the plantation crops.
So first one we are going to learn about tea. Tea is an evergreen plant that mainly grows in tropical and subtropical climate. So இது என்ன மாதிரியான climatic situationல இது வளரும் அப்படின்னா tropical and subtropical regionல தான் இது நிறைய வளரும், right? And tea is a labor intensive and grows faster under the light shades. So இது வந்து labor intensive, அதாவது இது இந்த டீ பிளான்டேஷன்ல வேலை செய்ய நிறைய வேலையாட்கள் தேவை, நிறைய லேபரர்ஸ் தேவை. and grows faster under the light shade, அதாவது இந்த மிதமான நிழல்ல வந்து ரொம்ப நல்லா வளரும். லைட் ஷேட் இருக்கணும் இதுக்கு. And the tea plant requires high rainfall, but its roots cannot tolerate waterlogging. இது வந்து அதிக மழை பெய்யக்கூடிய இடங்கள்ல தான் வளரும், ஆனால் தண்ணி தேங்கக்கூடாது. சோ அந்த மாதிரி இடத்துல, அதனாலதான் இந்த டீ பார்த்தோம் அப்படின்னா மவுண்டைன் ஸ்லோப்ஸ்ல தான் டீ பிளான்டேஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் நிறைய மழை தேவை இந்த பிளான்ட்டுக்கு, பட் வாட்டர் ஷுட் நாட் லாக் ஆகக்கூடாது, வாட்டர் லாகிங் இருக்கக்கூடாது, அதாவது தண்ணி அப்படியே தேங்கி நிக்க கூடாது. அப்ப என்ன இருக்கும், ஒரு சரிவான மலைப்பகுதியில தான் இதை பயிரிட முடியும், ரைட்? So two major varieties of tea are cultivated in India. ரெண்டு முக்கியமான வெரைட்டி ஆஃப் டீஸ் நம்ம இந்தியால கல்டிவேட் பண்றோம். and they are bohio. bohioன்றது ஒரு டைப் ஆஃப் டீ which is originated from China, and assamica from India. So these are the two types of tea which are cultivated in our country. bohio, assamica. And India is the second largest producer of tea after China in the world. So always remember, நிறைய நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, so second largest producer நிறைய crops India, first China, right? Assam is the largest producer of tea in India. So அது இந்தியால பார்த்தோம் அப்படின்னா அசாம் ஸ்டேட் தான் largest producer of tea in India. சரி, அசாமை தவிர்த்து வேற எங்கேயும் டீ இல்லையா அப்படின்னா இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, நம்ம தமிழ்நாடுல நீல்கிரிஸ்ல இருக்கு, ரைட்? கேரளால இருக்கு, ரைட்? இதெல்லாம் வந்து other producers. Assam is the leading producer, and other producer Tamil Nadu, Kerala, then West Bengal, Darjeeling tea. Darjeeling is a place in West Bengal, right? Okay. So these are all about plantation crop tea. ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு? So next plantation crop which we are going to learn, it's about coffee. First one tea பார்த்தோம் இல்லையா? So next plantation crop, coffee. Coffee is grown in shade, and it grows effectively in the altitudes between 1000 and 1500 meters above mean sea level. There are two main varieties of coffee. They are Arabica, high quality, cultivated more in India. Second one, Robusta, inferior quality. India is the 7th largest producer of coffee globally. Karnataka is the leading producer of coffee in India. ஓகே, இப்ப காஃபியை பார்த்தோம் அப்படின்னா, காஃபி இஸ் க்ரோன் இன் ஷேட். ஷேட்னா என்ன, நிழல்ல வளரக்கூடிய ஒரு பிளான்ட் வகை தான் இந்த காஃபி. சோ அதனாலதான் இந்த காஃபி பிளான்ட் பயிரிடறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேட் ட்ரீயை முன்னாடியே க்ரோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, இது பெரிய பெரிய மரங்களுக்கு கீழே தான் இதை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அதனால ஷேட் ட்ரீ என்ன பண்ணுவாங்க, முதல்லயே வளர்ப்பாங்க, அதுக்கு கீழே தான் காஃபி பிளான்ட்டை க்ரோ பண்ணுவாங்க. And it grows effectively in the altitude between 1000 to 1500 meters. அதாவது கடல் மட்டத்துல இருந்து 1000ல இருந்து 1500 மீட்டர் உயரத்துல இது நல்லா வளரும். And there are two main varieties of coffee. ரெண்டு முக்கியமான variety of coffee நம்ம இந்தியால கல்டிவேட் பண்றோம். One is Arabica, which is high quality, and it is cultivated more in India. நம்ம இந்தியாவுல அதிகமா பயிரிடக்கூடிய ஒரு காஃபி வகையும் இந்த அரபிகா தான். And Robusta அப்படிங்கிறது கொஞ்சம் inferior quality, அதையும் நம்ம பயிரிடுறோம். And India is the 7th largest producer of coffee in the world. So உலகத்திலேயே 7th largest producer of coffee India தான். And Karnataka is the leading producer of coffee in India. So இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா தான் leading. Coorg district of Karnataka, அங்க வந்து காஃபி பிளான்டேஷன் நிறைய இருக்கு. So Karnataka is the leading producer of coffee in India. So இதுல ஏதாவது டவுட் இருக்கா? பக்கத்துல இருக்க படத்தை பாரு, இதுதான் காஃபி பெரி சொல்லுவாங்க. இது ரெட் கலர்ல இருக்கும், இது அப்புறம் காஞ்ச உடனே தான் அது வந்து ஒரு மாதிரி உள்ள இருக்கிற சீட் வந்து பிளாக்கா இருக்கும். இது காஃபி பெரி, இது ரெட்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற சீட் எப்படி இருக்கும், பிளாக்கா இருக்கும். அதுல இருந்தா என்ன பண்ணுவாங்க, காஃபி பொடி தயார் பண்ணுவாங்க, ரைட்? ஏதாவது டவுட் இருக்காமா?
So next important plantation crop is rubber. So rubber plantation were first established in Kerala in 1902. It needs hot and wet climatic conditions. The major rubber growing areas are Tamil Nadu, Kerala, Karnataka and Andaman Nicobar Islands. So if பார்த்தோம் அப்படின்னா rubber plantation were established first in Kerala in 1902. முதல்ல rubber plantation எங்க establish பண்ணாங்க அப்படின்னா கேரளால தான். ஏன் அப்படின்னா கேரளால தான் அந்த climatic conditions suitable இருந்தது. In the year 1902, the rubber plantation was first established in Kerala. So it needs hot and wet climatic condition. அதாவது வெப்பமும் அதிகமா இருக்கணும், அதே நேரத்துல மழையும் அதிகமா இருக்கணும். So இப்போ பார்த்தோம் அப்படின்னா temperature it should be about 20 degrees Celsius and rainfall should be more than 300 centimeter of rainfall. So இது ரெண்டுமே இதுக்கு முக்கியமான ஒரு தேவை. So இது ரெண்டுமே இருக்கிற ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில பிளேஸ் தான் இந்தியால, அதுல கேரளால இந்த இது வந்து சூட்டபிளா இருக்கும். இந்த பிளான்ட்டுக்கு ஏத்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு. The major rubber growing areas are Tamil Nadu, Kerala, Karnataka and Andaman Nicobar Islands. தமிழ்நாடுல பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரளா பார்டர்ல இருக்கு பத்தியா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இது வளருது. அதே மாதிரி கர்நாடகாலையும் அந்த வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற ஏரியா மட்டும்தான், அதாவது கேரளா பக்கத்துல இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும்தான் இது இருக்கு. அண்ட் நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரியில மட்டும்தான் ரப்பர் பிளான்டேஷன் இருக்கு, ரைட்? ஏன்னா கேரளாக்கு பக்கத்துல இருக்கு, அதே கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால கன்னியாகுமரியில, ரைட்? அந்தமான் நிக்கோபார் அப்கோர்ஸ் ஐலாண்ட், டெம்பரேச்சரும் ஜாஸ்தியா இருக்கும், ரெயின்ஃபாலும் ஜாஸ்தியா இருக்கும், சுத்தி கடல் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து கேரளா இஸ் அ லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ரப்பர் இன் ஆர் கண்ட்ரி அண்ட் தமிழ்நாடுல கன்னியாகுமரி இஸ் a leading producer, ரைட்? இங்க பக்கத்துல ஒரு பிக்சர் இருக்கு பாரு, இதுதான் ரப்பர் ட்ரீ. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்லாண்டிங்கா கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ண உடனே அதுல ஒயிட் லாட்டெக்ஸ் ஒன்று வரும். அது இது மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியோ இல்லைன்னா ஒரு பாத்திரம் வச்சு என்ன பண்ணுவாங்க, வுட்ல இதை கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி இதை காகுலேட் பண்ணி ரப்பர் தயார் பண்ணுவாங்க. இந்த ஒயிட் கலர் லாட்டெக்ஸ் வருது பத்தியா, ஒயிட் கலர் ஃப்ளூயிட் மாதிரி, அதுக்கு பேர் லாட்டெக்ஸ்னு பேரு. அந்த ஃப்ளூயிட் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வச்சிருவாங்க, கட் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து இட் வில் டேக் சுட்டு சுட்டா அந்த ஒயிட் லிக்விட் என்ன ஆகும் அந்த பாத்திரத்துல கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இட் வில் டேக் அ லாங் டைம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லா ஆகும் இது ரொம்பறதுக்கே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் வேற இடத்துல இது மாதிரி ஸ்லாண்டிங்கா கட் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. புரியுதா? So that is how they used to collect the latex. Other process பண்ணாதான் you will get rubber, right? Any doubt? So next important plantation crop, coffee, tea, rubber க்கு அடுத்தது எதுன்னு பார்த்தோம்னா spices. India has been world famous for its spices since ancient times. These spices mostly used for flavoring or tempering cooked food and for preparing medicines, dyes, etc. Pepper, chilies, turmeric, ginger, cardamom, clove and areca nut are the major spices cultivated in India. Kerala is the leading producer of spices in India. So பக்கத்துல பாரு, இதெல்லாம் தான் spices. Okay. So இதெல்லாம் நீ என்ன பண்ண, பிரியாணில சாப்பிடும்போது பார்த்திருப்ப இல்லையா, பிரியாணி பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா. So all these things are the spices and Kerala is the leading producer of spices in our country. And India has been world famous for its spices. நம்ம இந்தியாக்குள்ள இன்ஃபேக்ட் வந்து வாஸ்கோட காமாலாம் இந்தியால முதல்ல வந்து திரும்பி போகும்போது he was gifted with a ship full of spices. கேரளால காலிக்கட் தானே வந்தாரு. சோ அங்க வந்துட்டு அவர் போகும்போது அவருக்கு என்ன கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னா நிறைய பெப்பர். சோ ஏன்னா அவங்க வந்து they have never used this pepper. அவர் போய் வியாபாரம் பண்ணதுல பல மடங்கு லாபம் இருந்தது, அதனால திரும்ப வந்தாங்க அதுக்கப்புறம். That is the reason why the Britishers exploited the Indians for natural resources. Yeah. So India has been world famous for its spices since ancient times. Ancient time we are very famous for our spices. These spices are mostly used for flavoring or tempering cooked food and for preparing medicines and dyes, etc.
சோ நம்ம எதுக்காக இந்த நறுமண பொருட்கள் அதாவது ஸ்பைசஸை யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொருள்லாம் வந்து உணவிற்கு என்னது எக்ஸ்ட்ரா ஒரு சுவையை கொடுக்கும். அதே மாதிரி மருந்து தயாரிக்கிறோம், அதுக்கப்புறம் சாயம் டை தயாரிக்கிறதுக்கும் இதெல்லாம் யூஸ் பண்றோம். சோ பிரியாணிய மசாலா இல்லாம பண்ண முடியுமா? பண்ணா நம்மளால சாப்பிட முடியுமா? அதேதான். சோ it gives a flavoring to the food. பெப்பர்னா உனக்கு தெரியும் இல்லையா? மிளகு. சில்லி என்னது? மிளகாய். டர்மரிக்னா என்ன? மஞ்சள். ஜிஞ்சர்னா இஞ்சி. கார்டமம் ஏலக்காய். கிளாவ்னா கிராம்பு. அரிகா நட்ஸ் அப்படின்றது பாக்கு. So இது எல்லாமே major crops which are cultivated in our country. And Kerala is the leading producer of spices in India. இது வந்து உனக்கு one word ல கேட்பாங்கம்மா. Dash is the leading producer of spices in India அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது ஆன்சர்? கேரளா. Right? So ஏதாவது டவுட் இருக்கா? So next what we are going to learn, it's about horticulture. Horticulture crops அப்படின்னா தோட்டக்கலை பயிர்கள். So it refers to the cultivation of fruits, flowers and vegetables. இல்லையா? So காய்கறிகள், பூக்கள், அதுக்கப்புறம் பழ வகைகளை கல்டிவேட் பண்றது தான் இந்த ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். Fruits and vegetables are important supplement to the human diet as they provide essential minerals, vitamins and fibers required for maintaining health. இல்லையா? ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இல்லாம நம்ம வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது அரிசி மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்ம ஹெல்தியா இருக்க முடியாது இல்லையா? So we cannot maintain our health. So fruits and vegetables we use to add in our balanced diet இல்லையா? சோ நம்மளோட டயட் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸும் ஒரு இன்னெவிட்டபிள் நம்மளோட டயட்ல இருக்கும். ரைட்? So fruits and vegetables are very important supplement to the human diet. ஏன் அப்படின்னா because they provide essential minerals, vitamins and fibers. நமக்கு தேவையான minerals, vitamins and fibers கொடுக்கிறது எது அப்படின்னா இந்த fruits and vegetables. நம்ம டெய்லி சாப்பிடுற fruits and vegetables தான் நமக்கு தேவையான minerals, vitamins and fibers கொடுக்குது. And India is in the second position in the production of fruits and vegetables. Okay, so fruits and vegetables la India stands second. First as usual China தான். Right? So do you have any doubt in this? So இப்ப 4 பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? டீ, பிளான்டேஷன் கிராப்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்? டீ, காஃபி, ரப்பர், ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். இல்லையா? சோ இது 4 தான் பிளான்டேஷன் கிராப்ஸ். ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லைஃப் ஸ்டாக். லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறது என்னது? கால்நடைகள். So livestock is an integral component of the farming system in India. It also helps to improve food and nutritional security by providing a nutrient-rich food products, generate income and employment, and act as a cushion against crop failure, provide drought power and manure inputs to the crop subsector. So இதுல நல்லா பாரு, இந்த கால்நடை வளர்க்கிறது வந்து it has become an integral part of the farming system in our country. அதாவது கால்நடைகள் வந்து விவசாயத்தோட ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடா இருக்கு. ஏன் அப்படின்னா it also helps to improve food and nutritional security by providing அந்த livestock raising அதாவது ஆடு இருக்கட்டும் லைக் கோழி எல்லாமே வளர்ப்பாங்க. it includes everything இல்லையா? கீழே படம் போட்டிருக்கேன் பாரு, அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாரு, இது எல்லாம் வளர்க்கறது தான் லைஃப் ஸ்டாக் ரைசிங். சோ எல்லா டொமஸ்டிக் அனிமல்ஸ்லயும் அவங்க என்ன பண்ணுவாங்க? they used to வளர்ப்பாங்க. அது என்ன எதுக்காக அப்படின்னா it provides nutrient rich food தருது. ரெண்டாவது it also generate income and employment. And இது வந்து அவங்களுக்கு ஒரு பண வரவை கொடுக்குது, ஒரு தொழிலை கொடுக்குது. ரைட்? ஒரு ஆக்குபேஷனை கொடுக்குது. And also act as a cushion against crop failure. In case அவங்க நிலத்துல இருந்து தேவையான அளவுக்கு லாபம் வரலனா கூட அவங்க கிட்ட என்ன இருக்கு? இந்த கால்நடைகள்லாம் இருக்கிறதுனால to some extent they can manage their livelihood. Right? So it act as a cushion against crop failure and provide drought power. So அவங்களுக்கு crops எதுவுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா டியூ டு ஃப்ளட் ஆர் ட்ராட் வறட்சி வந்து கிராப்பே கல்டிவேட் பண்ண முடியலனா கூட அவங்களோட இன்கம்க்கு கை கொடுக்கறது எது அப்படின்னா அவங்க வளர்க்குற அந்த கால்நடைகள். And it also manure inputs to the crop subsector. So it also provides manure, fertilizer. கவுடங்கு இருக்கு இல்லையா? மாட்டு சாணம், அது வந்து நல்ல ஃபெர்டிலைசர் இல்லையா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அதை வந்து ஃபீல்ட்லயும் யூஸ் பண்றாங்க இல்லையா? உழறதுக்கு, அந்த நிலத்தை உழறதுக்கு என்ன பண்றாங்க? மாடுகளை தான் யூஸ் பண்றாங்க. சோ அதை வந்து ஃபீல்ட்லயும் யூஸ் பண்றாங்க,
ரைட்? அதே மாதிரி அந்த கவுடங்க ஃபெர்டிலைசராகவும் யூஸ் பண்றாங்க. ஸோ லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இந்த கால்நடைகள் வந்து விவசாயிகளோட பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தேர் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். ரைட்? ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேட்டில், மாடு. India has second largest cattle population after Brazil in at world level. So உலக அளவுல வந்து இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் கேட்டில் பாப்புலேஷன் இருக்கிறது. நெக்ஸ்ட் பிரேசிலுக்கு அடுத்தபடியா நம்ம நாட்டுல தான் மாடுகள் அதிகமா இருக்கு இல்லையா? தென் கேட்டில் பாப்புலேஷன் இந்தியா பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ். ஸோ இனம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 வகையான இன மாடுகள் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ மில்க் பிரீட், அதாவது பால் இனம், பால் கறக்கிறதுக்கு மட்டுமே வச்சிருக்கோம். டிராட் பிரீட், அதாவது இழுவை இனம், அதாவது நம்ம நிலத்துல அந்த ஏறு போட்டு உழுவோம் இல்லையா, அதுக்கு மட்டும் வச்சிருக்கோம். தென் மிக்ஸ்ட் ஆர் ஜெனரல் பிரீட், அதாவது கலப்பு அல்லது பொது இனம், ரெண்டுமே பண்ணும். அந்த மாதிரி ஒரு இனமும் இருக்கு. சோ இந்த மாதிரி 3 பிரீட வந்து நம்ம நாட்டுல காணப்படுது. So cattle population India belongs to different breeds. These includes milk breed, draught breed and mixed or general breed. That doubt irukama? So next what we are going to learn, it's about goat. So goat அப்படின்னா வெள்ளாடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். Goat is the poor man's cow, providing milk, meat, skin and hair. It is the main source of meat for the country. So goat எப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஏழை மக்களின் பசு அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னா it provides milk, meat, skin and hair. இது என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுது பாரு. சோ பால் கொடுக்குது, இறைச்சி, அதுல இருந்து என்ன பண்றோம், மீட் சாப்பிடறதுக்கு எடுக்கிறோம், தோல் அத வந்து என்ன பண்றோம், லெதருக்கு போறது, ரைட்? தென் அதோட ஹேர், ஃபர் தயார் பண்ற போகுது, உள்ளன் தயார் பண்ண போகுது, ரைட்? சோ இட் இஸ் a மெயின் சோர்ஸ் ஆஃப் மீட் ஃபார் த கண்ட்ரி. முக்கியமா இது நாட்டோட இறைச்சிக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது, மீட்க்கு. So goat இது வந்து one wordல கேட்பாங்க, which is known as poor man's cow. Goat is known as poor man's cow. இது கேட்பாங்க one wordல. ஏதாவது டவுட் இருக்காமா? So next we are going to learn about buffaloes. So buffaloes are an important source of milk supply for India. அதாவது நம்ம இந்தியாவோட பால் உற்பத்தியோட முக்கியமான ஆதாரம், சோர்ஸே எது அப்படின்னா இந்த பஃபலோஸ் தான். Uttar Pradesh has the highest number of buffaloes, அதாவது 28.2%, followed by Rajasthan 9.6% and Andhra Pradesh 7.9%. So நிறைய buffaloes இருக்கிற ஒரு ஸ்டேட் எது அப்படின்னா அது உத்தரப்பிரதேஷ் தான். So Uttar Pradesh has the highest number of buffaloes. Okay, இது வந்து one wordல ஒன்னு கேட்கலாம். So next placeல இருக்கிறது ராஜஸ்தான் and third placeல இருக்கிறது ஆந்திர பிரதேஷ். So any doubt? So it's a box information for you. Do you know? Livestock census. First livestock census in India was conducted with the title of Dairy Cattle Census in 1919. அதாவது இந்தியாவில் உள்ள கால்நடைகளோட கணக்கெடுப்பு. எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி கால்நடைகளோட கணக்கெடுப்பும் 1919ஆம் ஆண்டு முதல்ல பண்ணிருக்காங்க. சோ அதுதான் நம்ம எடுத்த first livestock census. சரி, இது எப்படி பண்றாங்க? How is livestock census conducted in Tamil Nadu? State government is conducting livestock census with the help of Department of Animal Husbandry at state level and Regional Joint Director at district level under the guidelines of Government of India, Ministry of Agriculture and Farmers Welfare Department, Department of Animal Husbandry, Dairying and Fisheries. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்ப்பாங்க. அதாவது Department of Animal Husbandry at state levelல பண்ணுவாங்க. அவங்க தான் இதுக்கு முழு பொறுப்பு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி தான் ஸ்டேட் லெவல். சரி, ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தே வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கால்குலேட்டிங், கண்டக்டிங் சென்சஸ் அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல். சரியா? அண்ட் ரீஜனல் லெவல்ல ஜாயிண்ட் டைரக்டர், ரைட்? ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் பார்த்துப்பாங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் லெவல்ல பார்த்துப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து they will calculate the number of livestock in the state and they will submit the report to the central government.
That is how they used to take the census. இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி எடுக்கிறாங்க அதே மாதிரி தான். So இது வந்து livestock census, right? Any doubt? So next we are going to learn about fisheries. Fishing in India is a major industry in its coastal states, employing over 14 million people. So fishing அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீன் வளர்ப்புன்னு சொல்லலாம். இந்த மீன் வளர்ப்பு தொழில் இருக்கு இல்லையா, இது எங்க மேக்சிமம் இது வந்து ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி. ஃபிஷிங் இஸ் a மேஜர், மீன் பிடிப்பு அப்படிங்கிறது ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரியே. எந்த ஸ்டேட்ஸ்ல அப்படின்னா ஒன்லி ஆன் த கோஸ்டல் ஸ்டேட்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிற கோஸ்டல் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கோஸ்டல் ஸ்டேட்ஸ் வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மும்பை, சாரி மகாராஷ்டிரா, குஜராத். ஸோ இந்த கோஸ்டல் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் மேஜர் ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஷிங்கா இருக்கும், அது கோஸ்டல் ஸ்டேட்ஸ்ல. And it occupies second place among the fish producing nations of the world after China. So உலகத்திலேயே இரண்டாவது நாடாக சைனாவுக்கு அடுத்தபடியாக இருக்கு fish producingல. And it produced 3% of the world fish. உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா உலக மீன் உற்பத்தியில 3% நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். சோ இது வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். 3% அப்படிங்கிறது we are in the second place. ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் இருக்கிறது? சைனா இருக்குது. சரியா? And of course it gives employment opportunity to nearly 14 million people. So coastal statesல இருக்கிற 14 million peopleக்கு இது வந்து என்ன கொடுக்குது? ஒரு employment opportunity கொடுக்குது. In India fishing is categorized into two types. So நம்ம two types என்ன பண்றோம்? fishing கண்டக்ட் பண்றோம். ஒன்னு வந்து marine or sea fisheries, second one inland or fresh water fisheries. அதாவது கடல் மீன் பிடிப்பு, அதாவது marine or sea fisheries. அடுத்தது என்ன? இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ், அதாவது உள்நாட்டு அல்லது நன்னீர் மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டும் உனக்கு வந்து இன்லேண்ட் ஃபிஷிங் அண்ட் மெரைன் ஃபிஷிங் வந்து உனக்கு டிஸ்டிங்விஷ்ல வரும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இன் தி நெக்ஸ்ட் ஸ்லைட் அபவுட் மெரைன் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங். ரைட்? இந்த ரெண்டு டைப்பையும் இப்போ டீடைலா பார்க்க போறோம். ஸோ எனி டவுட்? So next what we are going to learn, it's about marine fishing and inland fishing. இது வந்து டிஸ்டிங்விஷ்ல உனக்கு கேட்பாங்க, இது இப்படிதான் எழுதணும் நீ. So marine or sea fisheries அப்படின்னு பார்த்தோம்னா it includes coastal, offshore and deep sea fisheries mainly on the continental shelves. Kerala leads in the marine fish production in India. சரி, marine fishனா என்ன? It includes coastal, offshore and deep sea fisheries. அதாவது கடல் பகுதியில, அப்புறம் கடற்கரையை ஒட்டி இருக்கிற பகுதியில, இன்னும் ஆழ்கடல், டீப் சீனா ஆழ்கடல்ல போயிட்டு மீன் பிடிக்கிறது. அதுவும் மெயின்லி எங்க அப்படின்னா கான்டினென்டல் ஷெல்ஃப், அதாவது கண்டத்திட்டு பகுதிகளில் மட்டும் இது வந்து மெரைன் ஃபிஷிங் நடக்கும். ஏன்னா அங்கதான் வந்து என்ன இருக்கும்? ஆழ்கடல் நிறைய இருக்கும். ஸோ உள்ள வரைக்கும் போய் என்ன பண்ணலாம்? மீன் பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கடலுக்கு உள்ள கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் ஓகே மீன் பிடிக்கிற ஒரு டைப்புக்கு வந்து மெரைன் ஃபிஷிங் அப்படின்னு சொல்றோம். கேரளா லீட்ஸ் இந்த மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. அடுத்தது இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ். இப்போ மீன் பிடிப்பு தொழில் வந்து ரிவர்லயோ, லேக்லயோ, கெனால்ஸ்லயோ, ரிசர்வாயர், பாண்ட், டேங்க்ல நடந்தா அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ். ரைட்? ரிவர்ஸ்னா உனக்கு தெரியும், லேக்னா தெரியும், கெனால்ஸ்னா ஏற்கனவே இப்பதான் பார்த்தோம் இல்லையா? சோ கால்வாய்கள். ரிசர்வாயர் அதேதான், என்னது? டேங்க் மாதிரி, குளம், பாண்ட்ஸ், குளம், டேங்க். ரைட்? சோ இந்த மாதிரி இடத்துல ஃப்ரெஷ் வாட்டர்ல மீன் பிடிச்சா அதுக்கு இன்லேண்ட் ஃபிஷிங் அப்படின்னு பேர். About 50% of the country's total fish production comes from the inland fisheries. So 50% fish production எங்க இருந்து வருது அப்படின்னா river, lake, canals, reservoir, ponds and tanksல மீன் பிடிக்கிறதுல இருந்து வருது. Right? And Andhra Pradesh is the leading producer in India. So இதுல கேரளா inland fishingல இது ஆந்திர பிரதேஷ். ரைட்? இது வந்து முக்கியமான டிஸ்டிங்விஷ்மா ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு டிஸ்டிங்விஷ் உனக்கு. சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? So next we are going to learn about the major issues faced by farmers in India. அதாவது நம்ம விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அந்த இந்திய விவசாயிகள் எதிர்கொள்ளும் முக்கியமான சவால்கள் என்ன அப்படின்றது தான், பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். The major issues faced by farmers in India are high cost of inputs, அதாவது அதிக செலவீன உள்ளீடுகள். அதாவது நிறைய விலை கொடுத்து என்ன வாங்க வேண்டியதா இருக்கு? ஹைபிரிட் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் வாங்க வேண்டியதா இருக்கு.
அதெல்லாம் வந்து ஏழை விவசாயிகளுக்கு ஒரு எட்டா கனியா கூட இருக்கலாம் இல்லையா? So they are not in a position to buy the hybrid variety of seeds for their field. Then next one, infertile soil. So வளமற்ற மண். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபுட் கிராப்ஸை கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, ஏன்னா மக்கள் தொகை அதிகம் இல்லையா? ஸோ கல்டிவேட் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கிறதுனால சாயில் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் என்ன ஆகும், இட் லாஸ்ட் இட்ஸ் ஃபர்டிலிட்டி இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அந்த ஃபர்டிலிட்டியை, அந்த வளத்தை இழக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அண்ட் லேக் ஆஃப் இரிகேஷன். ஸோ உனக்கு நல்லா தெரியும், இந்தியாவோட 1/3 ஆஃப் த ஃபீல்டு தான் வந்து இரிகேஷன் பெற்றிருக்கு. ரிமைனிங் 2/3 வந்து வித்தவுட் இரிகேஷன் தான், மழையை மட்டுமே நம்பி இருக்கு. ஸோ அந்த இடத்துல கிராப்ஸ், இஃப் த மான்சூன் ஃபெயில்ஸ், கிராப்ஸ் ஆல்சோ ஃபெயில்ஸ். ஸோ லேக் ஆஃப் இரிகேஷன். தென் லேக் ஆஃப் மெக்கானைசேஷன், அதாவது இயந்திரமயமாக்க பற்றாக்குறை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம நிறைய பெரிய பெரிய மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கான வசதிகள் இல்லை நம்ம கிட்ட. Soil erosion. The soil gets eroded. The top layer of the soil gets eroded by the force of the wind and water. That is another very important issue faced by the Indian farmers. And next one, agricultural marketing. அதாவது வேளாண் சந்தை. So since they don't have proper facility to store their goods, so they were forced to sell their product at the cheaper rate. இப்ப யோசிச்சு பாரு, இப்போ வேளாண் சந்தை, இப்போ வந்து சில பயிர்கள்லாம் வந்து பெரிஷபிள் ஐட்டம் இல்லையா? இப்ப காய்கறி எடுத்துக்கோ, காய்கறி எடுத்து அறுவடை செஞ்ச உடனே அது மார்க்கெட்டுக்கு போனாதான், அதுல நடுவுல என்ன பண்ணுவாங்க, தரகர்லாம் இருப்பாங்க. தரகர்லாம் அவங்க ரேட்டுக்கு படிஞ்சு நம்ம நேரா போய் சந்தையில நேரடியா விற்கலாம் அப்படின்னா கூட கம்மி விலைக்கு இருந்தா மட்டும்தான் மக்கள் வாங்குவாங்க. அது கன்சியூமரோட மென்டாலிட்டி அது. ஸோ அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் சரியா இல்லை. Then inadequate storage facility. All the perishable foods, இப்போ திடீர்னு மழை வருது, சொல்லிட்டா வரும் மழை, நேச்சர் இல்லையா? ஸோ இப்போ 2 நாள் முன்னாடி கூட நியூஸ்ல காமிச்சாங்க பத்தியா, இப்போ திடீர்னு இப்போ 2-3 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா நம்ம ஸ்டேட்ல. ஸோ அங்க அறுவடை பண்ணி வச்ச நெல் எல்லாமே வந்து குமிச்சு வச்சிருக்காங்க அப்படியே, அது எல்லாம் அப்படியே நனைஞ்சு போயிடுச்சு. ஸோ ஈரமாயிடுச்சுன்னா அந்த நெல் கெட்டு போயிடும் இல்லையா? அதை யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு எவ்வளவு லாஸ் அப்போ. சோ என்ன இல்ல அவங்க கிட்ட, இன்அடிக்குவேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. கிராம பகுதியில பார்த்தோம் அப்படின்னா இந்த விவசாயிகளுக்கு வந்து முழுமையா அவங்க ப்ரொடியூஸ் பண்ற கிராப்ஸையோ இல்ல அதாவது ப்ராடக்ட வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க எண்ணெய் கிடையாது, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்ல, சேமிப்பு கிடங்கு வசதி இல்லை. சோ சேமிப்பு கிடங்கு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்ல என்ன பண்ணலாம், எடுத்துட்டு போய் விற்கலாம். சோ அதனால they were all forced to sell their product on the same day. சோ உடனே மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கட்டாயத்துல அவங்க இருக்கிறதுனால மார்க்கெட்டுக்கு உடனே எடுத்துட்டு போய் உடனே வித்தாகணும் அப்படின்னும் போது அவங்க என்ன கேட்பாங்க, கம்மியா தானே கேட்பாங்க விலைய. சோ திரும்ப எடுத்துட்டு மார்க்கெட்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு அந்த பொருளை எடுத்துட்டு வர முடியாது. எடுத்துட்டு வந்தா அவன் எங்க வைப்பான் இல்லையா பொருட்கள் எல்லாத்தையும். அதனால they were all forced to sell at the cheaper rate. கம்மியான விலைக்கு விற்கிற ஒரு சூழ்நிலைக்கு அந்த விவசாயிகள் தள்ளப்படுறாங்க. இன்அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட். சோ அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் அவங்க கிட்ட என்ன இல்ல, நல்லா இல்ல. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு, இப்போ கரும்பெல்லாம் எடுத்த கரும்பு அறுவடை செஞ்சு உடனே என்ன பண்ணணும், இட் ஹாஸ் டு கோ டு தி ஃபேக்டரி, சுகர் ஃபேக்டரிக்கு போகணும். சோ அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நல்லா இருந்தா தான் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள சுகர் ஃபேக்டரிக்கு போனாதான் ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம் அந்த சுர்கோஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கும், இல்லைன்னா கம்மியாயிடும். தென் ஸ்கார்சிட்டி ஆஃப் கேபிட்டல், அதாவது மூலதன பற்றாக்குறை. இது எல்லாமே வந்து கேபிட்டல் இன்டென்சிவ். இந்த அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் எல்லாமே என்னது, கேபிட்டல் இன்டென்சிவ். நிறைய முதலீடு தேவை. அந்த நிறைய முதலீடுக்கு உனக்கு என்ன தேவை, நிறைய பணம் தேவை இல்லையா? விவசாயம் பண்றது அப்படின்றது சும்மா கிடையாது. யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். லேபருக்கு கூலி கொடுக்கணும், ஏன்னா நிறைய லேபரர்ஸ் தேவை. ஸோ லேபர் இன்டென்சிவ் கிராப் தான் இது எல்லாமே. அக்ரிகல்ச்சர் இஸ் லேபர் இன்டென்சிவ் ப்ராசஸ், ரைட்? சரி, இதெல்லாம் தான் நம்ம விவசாயிகள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனி டவுட்? So it is only just a diagrammatic explanation. The problems faced by the farmers in the current scenario பார்த்தோம் அப்படின்னா, fuel, மழை கிடையாது, wild animals ஓட தொல்லை, அப்புறம் ஷாக் ஹசார்ட்ஸ். அங்கங்க என்ன பண்ணுவாங்க, வயலை சுத்தி என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டியை வச்சிருவாங்க. அப்புறம் தண்ணி பாய்ச்சறதுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்காது, கரண்ட் இருக்காது. அப்புறம் வந்து ஸ்கிராச்சிங் ஹீட், அதிக வெயில், ட்ரை ஆயிடும் லேண்டு. தென் டிஃபிகல்ட் டெரைன், மலைப்பகுதி, அது போற இடம் வசதியா இருக்காது. லேபர்,
லேபரர்ஸ் கிடைக்காம இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் சினாரியோ, கரண்ட் சினாரியோ நம்மளோட அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ், ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ். Just a diagrammatic explanations, that's all. Any doubt? So the next ஒரு box information bookல கொடுத்திருக்காங்கம்மா. The list of important agriculture revolutions in India. ஒவ்வொரு agriculture revolutionsக்கு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. The revolution related product. So yellow revolution அப்படிங்கிறது என்ன? Increase in the production of oilseeds. So oilseeds ஓட production increase பண்றது தான் yellow revolution அப்படின்னு சொல்றாங்க. Especially mustard and sunflower, அதாவது கடுகு எண்ணெயும் சூரியகாந்தி எண்ணெயோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தின ஒரு புரட்சியை தான் நம்ம எல்லோ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ப்ளூ ரெவல்யூஷன்றது ஃபிஷ் ப்ரொடக்ஷன், அதாவது மீன் உற்பத்தி அதிகப்படுத்தினதுக்கு ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரௌன் ரெவல்யூஷன் லெதர், கொக்கோ, நான் கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ஸ். தென் கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஜூட். கோல்டன் ஃபைபர் அப்படின்னாலே ஜூட் தான், ஏன்னா அது தங்க நிற இழை. எது? ஃபைபர். எது? ஜூட். சணல் இருக்கு இல்லையா, அது. கோல்டன் ரெவல்யூஷன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ், ஹனி ப்ரொடக்ஷன், ஹார்டிகல்ச்சர். கிரே அப்படிங்கிறது கிரே ரெவல்யூஷன். இட்ஸ் ரெவல்யூஷன் தட் டுக் பிளேஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபர்டிலைசர், இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ். பிங்க் ரெவல்யூஷன் ஆனியன், ஆனியன், பார்மசூட்டிகல்ஸ், ப்ரான், ஈரால் மீன் இருக்கு இல்லையா, அதுல அதோட உற்பத்தி அதிகம் பண்ணது. எவர்கிரீன் ரெவல்யூஷன்றது ஓவரால் ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நம்ம வந்து எவர்கிரீன் ரெவல்யூஷன் சொல்லுவோம். கிரீன் ரெவல்யூஷன்றது ரைஸ், இன்க்ரீஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் வந்து கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். எவர்கிரீன் அப்படின்னா ஓவரால் ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். சரியா? அக்ரிகல்ச்சர்ல எல்லா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸோட ப்ரொடக்ஷனும் அதிகமானதுனால அது எவர்கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். தென் சில்வர் ரெவல்யூஷன்றது எக் ப்ரொடக்ஷன், பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன். அடுத்து சில்வர் ஃபைபர். சில்வர் ஃபைபர்ன்றது காட்டன், கோல்டன் ஃபைபர்ன்றது ஜூட். சரியா? இது எல்லாம் உனக்கு ஒன் வேர்ட்ல வரலாம். தென் ரெட் ரெவல்யூஷன்றது மீட் ப்ரொடக்ஷன் அண்ட் டொமேட்டோ, ஏன்னா அதெல்லாம் ரெட்ல இருக்கிறதுனால. தென் ரவுண்ட் ரெவல்யூஷன்றது பொட்டேட்டோ. கிரீன் ரெவல்யூஷன்றது ஃபுட் கிரெயின்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, கிரீன் ரெவல்யூஷன். தென் ஒயிட் ரெவல்யூஷன்றது மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ இது எல்லாம் உனக்கு மேட்ச்ல கேட்கலாம், ஒன் வேர்ட்ல கேட்கலாம். And this is supposed to be a very important tabular column which you have to learn very well. Okay, so color vachi you can identify the product very easily. So do you have any doubt? With that we have come to the end of the lesson. Any doubt in this lesson? You can ask me now. Okay, no doubt. Good.